ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷல்லோர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, அரசு வேலை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான பல தகவல்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு நாம மே 2026 மாதத்துக்கு வந்திருக்கோம். டாப் 8 கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஓகே, இந்த தொகுப்புல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல 10th பாஸ்க்கான வேலைகள், அடுத்து 12th பாஸ், அப்புறம் டிகிரி முடிச்சவங்களுக்கான வாய்ப்புகள், கடைசியா எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் ஒரு சின்ன குவிக் குவிஸ். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கோம். சரி, முதல்ல 10ஆம் வகுப்பு அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே கிடைக்கக்கூடிய சூப்பரான அரசு வேலைகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா CRPF, அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில கான்ஸ்டபிள் வேலை. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 20ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 29 தான் கடைசி தேதி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? வேகன்சி மட்டும் 9175. ஆமாங்க, கிட்டத்தட்ட 10,000 காலியிடங்கள் இருக்கு. 10th பாஸ் பண்ணவங்க கண்டிப்பா இந்த பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்ததா இந்திய விமானப்படையில குரூப் சி டிரைவர் போஸ்டிங். இதுவும் 10th பாஸ் பண்ணவங்களுக்கானது தான். 18 to 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மே 2ஆம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஆஃப்லைன் ஃபார்ம். ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் சேரணும். அப்படியே அடுத்த கேட்டகரிக்கு போவோம். 12th பாஸ் பண்ணியிருந்தா என்னென்ன வேலைகள் காத்துட்டு இருக்குன்னு பாப்போமா? 12th முடிச்சவங்களுக்கு முதன்மையான சான்ஸ் SSC CHSL, அதாவது கிளர்க் அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைகள். 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். சுமார் 3500 வேகன்சி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான எக்ஸாம் செப்டம்பர் மாசம் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாம நாம முன்னாடியே பார்த்தோம்ல, அதே இந்திய விமானப்படை குரூப் சில 12th பாஸ் பண்ணவங்களுக்காக LDC, அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க் அப்புறம் டைபிஸ்ட் வேலைகளும் இருக்கு. இதுக்கும் ஜூன் 1ஆம் தேதி தான் டெட்லைன். ஓகே, இப்போ டிகிரி முடிச்சவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா பட்டதாரிகளுக்கு இந்த மாசம் நிறைய சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது பேங்குகளுக்கெல்லாம் பாஸான RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரேட் B ஆஃபீஸர் பணி. இது ரொம்பவே எலீட்டான ஒரு ஜாப். 21 to 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மே 20ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணியே ஆகணும். ஜூன் அண்ட் ஜூலைல எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த வேலையை பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இதோட ஆரம்ப சம்பளமே மாசம் 1,25,000க்கும் மேல. என்ன, நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. சோ தீவிரமா படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அடுத்தது இந்திய அரசின் நிதி அமைச்சகத்துக்கு கீழே வர்ற கரன்சி நோட் பிரஸ்ல ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை. அதாவது நம்ம ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் துறையில ஒரு அருமையான ஜாப். மொத்தம் 534 காலியிடங்கள் இருக்கு. மே 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு செம பெனிஃபிட் என்ன தெரியுமா? இன்டர்வியூவே கிடையாதுங்க. எந்த குழப்பமும் இல்லாம ஜூன் அல்லது ஜூலைல நடக்க போற ஒரே ஒரு டைரக்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆனா போதும், வேலை கன்ஃபார்ம். அடுத்ததா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால அப்ரெண்டிஸ் வேலை. டிகிரி முடிச்சவங்களுக்கு 1865 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மே 19ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போறது ரொம்பவே குரூஷியலான பாயிண்ட். இந்த யூனியன் பேங்க் எக்ஸாம் எழுத நீங்க எந்த சென்டருக்கும் போக வேணாம். உங்க வீட்ல இருந்தே மொபைல் அல்லது லேப்டாப் மூலமா ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதலாம். அது மட்டுமல்லாம இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையவே கிடையாது. பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சா போதும். சூப்பரா இருக்குல்ல? டிகிரி முடிச்சவங்களுக்கான கடைசி 2 பெரிய வாய்ப்புகள் இதோ. 1, UPSC CDS, அதாவது ஆர்மி, நேவி அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல ஆஃபீஸர் ஆகிறதுக்கான சான்ஸ். இதுக்கு ஜூன் 9ஆம் தேதி டெட்லைன். 2வது, எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற SSC CGL ரெக்ரூட்மெண்ட். இது மே மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த SSC CGLல மட்டும் சுமார் 15,000க்கும் அதிகமான வேகன்சி வரப்போகுது. டிகிரி படிச்சவங்களுக்கு இந்த மாசம் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கணும்னு இந்த நம்பரே ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வேலைகளுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றது? நீங்க 10th 12th இல்லனா டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இங்க சான்ஸ் இருக்கு. முதல்ல உங்களோட எஜுகேஷன் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்க. அப்புறம் ஆஃபிஷியல் வெப்சைட்க்கு போய்
ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுங்க. தயவு செஞ்சு டெட்லைனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு குயிக் குவிஸ் நேரம். இவ்ளோ நேரம் நாம பார்த்ததை நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சீங்கன்னு பாப்போமா? கேள்வி என்னன்னா, இப்போ நாம பார்த்த இந்த வேலைகள்ல எந்த வேலைக்கு 10th பாஸ் மட்டும் பண்ணியிருந்தா போதும்? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஏ ஆர்பிஐ, பி சிஆர்பிஎஃப், சி சிஜிஎல். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்ற பெஸ்ட் கமெண்ட்டை நம்ம பென் பண்றோம். இந்த முழு தொகுப்பையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏத்த வேலையை நீங்க தேடி போக போறீங்களா, இல்ல எது கிடைக்குதோ அதை மட்டும் வச்சுக்கலான்னு இருக்கீங்களா? யோசிங்க. ஏன்னா உங்களோட முயற்சி தான் உங்களுக்கான விடையை மாத்தும்.